விநாயகருக்கு மறுபுறம் பாத்தீங்கன்னா, அதாவது மூலவருக்கு இடதுபுறம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து முருகரோட சிலை இருக்குங்க. ஆனா இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து வந்து பெருமாள் சிலை அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா பெருமாள் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த இடுப்புல அந்த அந்த கை வைத்த அந்த கோலத்தை வச்சு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பெருமாள் சிலைன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஒரு அந்த அனுமானம் படி பாத்தீங்கன்னா, இது நிச்சயம் வந்து முருகரோட சிலை தாங்க. ஏன்னா ஆகம விதிப்படி ஒரு சைவ தலங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் விநாயகரும் மறுபக்கம் வந்து முருகப்பெருமானும் தான் இருப்பாங்க. பாருங்க எவ்வளவு நேர்த்தியா அந்த முகம், அந்த அழகு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவரோட அந்த தலை கூட இருக்கிற மகுடம் கூட அந்த கரந்தை மகுடம் தான். இந்த பக்கம் விநாயகரும் இந்த பக்கம் முருகரும் நம்மளை வந்து வரவேற்கிறாங்க. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் மலையை குடைந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னா, தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி, வடனத்தம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரசிகாமணி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மலையில தாங்க இருக்குது. நிச்சயம் நீங்க குற்றாலம் வரும்போது இந்த கோவிலையும் சேர்த்து பார்த்துட்டு போங்க. அப்பதான் இந்த கோவில் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய